Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Meriba Paneer Soda. I trust Meriba. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சென்னை அண்ணா நகரில் உள்ள ரிச் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பார்க்க அப்படியே அமைச்சர் சேகர் பாபு மாதிரி இருக்காருன்னு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்காரு. அவரை தான் இப்போ மீட் பண்ணி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபேமிலியோட வெளில போகும்போது அங்கே உங்களை சந்திக்கக்கூடியவங்க என்ன பேசுவாங்க, என்ன சொல்கிறாங்க? இதுக்கு முன்னாடி பேசுவங்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திரபாபு நாயுடு மாதிரி இருக்கீங்க அப்படிவாங்க. சந்திரபாபு நாயுடு. ஓகே ஓகே. இப்போ ஆனால் எல்லாரும் வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தம்பியா எம்கே மோகன்லாம் ரிலேட்டிவ்ஸ் தான். அவங்க ரிலேட்டிவ் தானே? ஆமாம். அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க முதல்ல பழக்கம் தான். அவங்க எப்படி சொல்லுவாங்க, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்ச புதுசுல இங்க நம்ம செஃப்பை நம்பி ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. எனக்கு எல்லா வேலையும் தெரியும், நான் போய் பண்ண மாட்டேன். நான் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவேன், இது இதில் போடுங்கன்னு சொல்லுவேன், அவங்க போடுவாங்க. இதுக்குன்னு ஆட்கள் போடாம நீங்களே பண்றீங்களே? இருக்காங்க ஆளுங்க, கம்மியா இருக்காங்க. இந்த வேலை அந்த வேலைன்னு இல்லை, எல்லா வேலையும் தெரியும். ஒரு மாசத்துல வாரம் லீவ் இருக்கு, எனக்கு லீவ் கிடையாது. எல்லாம் இருக்கும், அவங்க எல்லா நாளும் உண்டு. சின்ன வயசு, பெரிய ஆளு, பணக்காரன், ஏழை, அது மாதிரி இல்லை. எல்லாரும் கூட பேசும். ஏழை இருந்தாலும் கம்மி வாங்கிக்குவாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ரீசெண்டாக சமீப காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே நீங்கள் தான் இருக்கீங்க. அதாவது ரிச் ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுது சார்? 37 years. 89ல ஆரம்பிச்சோம். 89ல ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, 37 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாருமே உங்களுடைய நீங்கள் ஒரு கிராஸ் ஆகும்போது எல்லாருமே என்னப்பா சேகர் பாபு மாதிரி இருக்காங்க அதுவும் சொல்லியிருக்காங்களா? ஆமாம், சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இன்ஸ்டால வந்ததுக்கு அப்புறம் எப்படி கஸ்டமர்ஸ் இங்கே வராங்க? சோஷியல் மீடியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸோடைய நிறைய பேர் வராங்க. வீட்டில் என்ன சொல்றாங்க? ஏன்னா இப்போ எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிட்டீங்க. முன்னாடி ரிச் ரெஸ்டாரண்ட் வந்து இங்க ஏரியால இருக்கவங்களுக்கு தெரியும், பட் ஆனால் இப்போ எல்லாருக்குமே தெரியாது. வீட்டில் என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க, மெயின்டைன் பண்ண முடியலையே உங்களால. பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்றும் பெருசா இருந்தா ஈஸியா இருக்கும், சின்னதா இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கு அப்படி. அதனால ஆங்கர் போனீங்கன்னா ஆங்கர் ரெஸ்டாரண்ட். ஓகே, அதாவது எம்எம் ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் அப்படியே பிகைண்ட் பின்னாடி உங்களோட சேம் அதே எல்லாமே அந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி தான் டேஸ்ட் வைஸ்ல எல்லாம். ஆமா. ஓகே, சோ அதிகமான கிரவுட் வரும்போது அங்க நோக்கி சொல்லி அனுப்பிச்சிடுறேன், இது முடியல போங்க, இதே மாதிரி தான் இருக்கும். குவான்டிட்டியும் இதை விட அதிகமாக தான் இருக்கும். இதை விட அதிகமாக தான். ஆமாம். தனி ஒரு ஆளா இங்க சமாளிக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஏன்னா இங்க கஸ்டமர் டீல் பண்றதா இருக்கட்டும், சர்வீஸ் பண்றதா இருக்கட்டும், முக்கால்வாசி நீங்க தான் வந்து சர்வீஸ் பண்றீங்க. எனக்கு இது பிடிக்கும். ஓகே, கஸ்டமர் நினைக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப்பா மூவ் பண்ணிருக்கேன். ஏன்னா இங்கேருந்து போனவங்க 37 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பசங்களெல்லாம் கூப்பிட்டோம், அவங்க எல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கல்யாணம் ஆகி அவங்க பசங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு. ரிச் ரெஸ்டாரண்ட் ரிச் ஃபேமிலி. ஆமா, ஃபேமிலி. ஓகே, என்னன்னா ஒரு குழந்தைங்க சாப்பிடுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு நீங்க ஒரு மெனக்கடல் பண்றீங்க, இந்த குழந்தைங்களும் வந்து சாப்பிடுறாங்க. ஆமா, அவங்களுக்கு இந்த டிராகன் சிக்கனு, கார்லிக் சிக்கனு, மலை டிக்கா, இந்த மாதிரி எல்லாம் காரம் கம்மியா கொடுத்துருவோம். லாலிபப் நல்லா இருக்கும். லாலிபப் சூப்பர். ஏன்னா நிறைய பேர் தந்தூரி இங்க அதிகமா சாப்பிடுறத பார்க்க முடியுது. அதுலயுமே உங்களுடைய மசாலா. ஆமா, எல்லாமே நாங்க ஓனா ரெடி பண்றதுதான். மசாலா வாங்கி வந்து ரெடி பண்ணி தனித்தனியா வச்சிருக்கோம் எல்லாமே. இப்போ பாத்தீங்கன்னா பெப்பரு அதுவும் நாங்களே அரைப்போம். அப்புறமா தனியா இருக்குல்ல, அது வாங்கி வந்து அரைச்சி வச்சுக்குவோம். அது மாதிரி கரம் மசாலா இருக்குல்ல, அதுவும் வாங்கி நாங்களே அரைச்சி வச்சுக்குவோம். அது எல்லாமே ஆமா நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி நாங்களே வச்சுக்குவோம். அந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா எல்லாம் வரிசையா பார்க்கலாம். சூப்பர், மேலேயே இருக்கும். கீழே கிச்சனுக்கும் மேல வந்து அந்த இதுல வச்சிருக்கோம் மசாலா ஐட்டம்லாம். அதே மாதிரி மொத்தமா வாங்கிக்குவோம், கம்மியா வாங்க மாட்டீங்க. ஆமா, மொத்தமா வாங்கி அரைச்சி வச்சுக்குவோம். மாசம் இந்த வேலை தான். வெளில எங்கேயாவது போகும்போது ஏன்னா இப்ப நான் சொன்ன சோசியல் மீடியால கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேகர் பாபு மாரி இருக்காருன்னு சொல்றாங்க. வெளில அதுமாதிரி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணும்? நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நான் என்ன ஆமா கேட்பாங்க, அதே மாதிரி இருக்கு, ஆமாங்க தேங்க்ஸ் அப்படின்னு. இங்க கட்சி பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இங்க வருவாங்களா? கட்சியில நிறைய பேர் வருவாங்க. எம்கே மோகன்லாம் ரிலேட்டிவ்ஸ் தான். ஓகே ஓகே, அவங்களோட ரிலேட்டிவ் தான். ஆமா, அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க முதல்ல பழக்கம் தான். அவங்க எப்படி சொல்லுவாங்க, ஆமா அவங்க இங்கதானே வாங்குவாங்க. இப்ப எலெக்ஷன் எல்லாம் இங்கதான் போட்டு போச்சு. ஓகே ஓகே ஓகே, கார்த்திக் இருக்காருல்ல, இங்கதான் வாங்கினாரு. எனக்கு எங்க ரிலேட்டிவ் பொண்ணு தான் அவங்க வீட்டுல கொடுத்துருக்காங்க. ஓ,
ஆமா எப்படி பார்த்தாலும் அந்த சர்க்கிள் தான் இருக்கீங்க. காஸ்டியூமாவே முன்னால இருந்து இதுதான் அவங்களோட காஸ்டியூமாவே. ஆமா business தான். ஆமா ஓகே. இப்ப ஆரம்பத்துல நீங்க பார்த்த பிசினஸ் இப்ப பிசினஸ் பாத்தீங்க. ஆமா இப்போ அதிகமா தான் இருக்கு, அதை விட அதிகமா தான் இருக்கு. அதிகமா தான் இருக்கு. ஆமா இந்த 4-5 நாளா பாத்தீங்கன்னா டபுளா போயிருக்கு, டபுளா போயிட்டு தான் இருக்கு. ஓகே. இப்ப ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்ச புதுசுல இங்க நம்ம செஃப் நம்பி ஆரம்பிக்க கூடாது, நம்மளும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி. எனக்கு எல்லா வேலையும் தெரியும், ஆனா நான் போய் பண்ண மாட்டேன். நான் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவேன், இது இதுல போடுங்கன்னு சொல்லுவேன், அவங்க போடுவாங்க. ஓகே. ஆனா சர்வீஸ் மட்டும் நீங்க. ஆமா நான் ஃபுல்லா பாத்துக்குவேன். 2 கடை ஆரம்பிச்சாச்சு. ஏன் நம்ம அங்க மேனேஜர் இருக்கான், மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், கேஷியர், அந்த மாதிரி. அங்க வந்து 45 பேர் இருக்காங்க. முதல்ல பார்ட்டி ஹால்லாம் வச்சிருந்தோம். இந்த கொரோனா வந்து பார்ட்டி ஹால்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஜிம்முக்கு வாடகை விட்டோம். ஜிம்முக்கு வாடகை விட்டீங்க. அவர் எம்ஜிஎம் மோகன் வந்தா ஓபன் பண்ணாரு. அப்படியா? சூப்பர். எத்தனை பேர் இப்ப நாங்க வந்திருக்கோம், இதே மாதிரி எத்தனை பேர் வந்திருக்காங்க இங்க உங்களுக்கு? ஐ மீன் உங்களை வீடியோ எடுக்கிறதுக்கும் இந்த கடையை பத்தி பேசுறதுக்கும்? இந்த கடையை பத்தி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாங்க, அவங்க வந்து கேட்டு எடுத்துட்டு போனாங்க. சார் உங்களோட பேர் நான் கேட்க மாட்டேன். மனோகர், டிஎன் மனோகர், தமிழ்நாடு மனோகர். என்னது? தமிழ்நாடு மனோகர், டிஎன் மனோகர். தமிழ்நாடு மனோகர், டிஎன்எம், டிஎன் மனோகர். அதுதான் உங்களுடைய சிக்னேச்சரா? ஆமா டிஎன் மனோகர் தான் சார். ஓகே ஓகே. சோசியல் மீடியால வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிரைவசி போகணும்னு நினைக்கிறேன், பிரைவசி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வெளில போவாங்க, போட்டோ எடுத்துக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும், எல்லாம் மீடியாஸ் அதான் நடந்துருக்கு, அதனால திங்க் எல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே சரி ரைட், ஓகே நடக்கிறது நடக்கட்டும். போட்டோலாம் எடுத்திருக்காங்களா? ஆமா எடுத்திருக்காங்க, நிறைய பேர் எடுத்திருக்காங்க. என்ன தோணும் அப்ப? என்ன தோணும்? நான் அதை பத்தி திங்கே பண்ண மாட்டேன். இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பாக்குற விதமும் எப்படி இருக்கு? யூஸ்வலா ரெகுலர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் மேக்ஸிமம் வரும், 75%. இப்போ ஒரு 25% கூட வராங்க. ஆமா. ஓகே. எங்க இருந்தெல்லாம் வந்தான்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எங்க பேசுறதுக்கு டைம் எல்லாமே நானே அட்டன் பண்ணுவாங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, மக்கள் கூட நானும் ஒர்க்கரா செஞ்சு வேலை செஞ்சேன். அதனால வந்து சும்மா இந்த பேசுவீங்களா? இப்ப நீங்க கேட்டதுனால நான் நீங்க பேசுங்க, வேலை கண்டிப்பா வேலை இருக்கு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நான் வரும்போதே ஒரு மாதிரி பரபரன்னா இருந்தீங்க. எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்தேன். இந்த தொழிலே அப்படி தம்பி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ற தொழில் தான் அது. ஓகே. அதனால நம்ம போய் கூட இருந்து செஞ்சாதான் அவங்களுக்கும் பிடிக்கும், நமக்கும் வேலை சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி. புரியுது. உதாரணத்துக்கு இந்த கல்யாணத்துல பந்தி பரிமாறும் போது இலையில என்ன குறையுது, ஓகே என்ன வேணும்னு கேட்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம ஆள் போட்டு போமா இந்த சர்வீஸ்க்கு? நான் அந்த மாதிரி திங்கே பண்ணதில்லை. எனக்கு கடவுள் நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்துக்கிறான். ஓகே. ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன். திருப்பதிக்கு மாசத்துல ஒரு நாள் போவேன், சபரிமலைக்கு வருஷத்துல 2 வாட்டி போவேன். ஓகே. இங்க வாரத்துக்கு ஒரு கோயில், லோக்கல் கோயில்ல வாரத்துக்கு ஒரு நாள். ஃபேமிலியோட வெளில போவீங்கல்ல, அதாவது முன்னாடி ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போறதுங்கும் போது ஓகே சகஜமா போயிட்டு வந்துருக்கீங்க. பட் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபேமிலியோட வெளில போகும்போது அங்க உங்களை சந்திக்கக்கூடியவங்க என்ன பேசுவாங்க, என்ன சொல்றாங்க? அதான் கேட்பாங்க, இதுதான் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி பேசுவாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சந்திரபாபு நாயுடு மாதிரி இருக்கீங்க அப்படிவாங்க. சந்திரபாபு நாயுடு மாதிரி. ஓகே. திருப்பதி கூட கேட்பாங்க ரிலேட்டிவா அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னா. ஓகே. இங்க கேட்பாங்க, ஆமா ஆமா தேங்க்ஸ்ன்னு சொல்லி போயிடுவேன். ஓகே. இப்போ ஆனா எல்லாரும் வந்து அமைச்சர் சேகர் பாபு அவங்க தம்பியா அப்படின்னு. ஆமா சார், நானே ஆக்சுவலி கேட்கணும்னு நினைச்சேன், தம்பியான்னு கேட்கலாம் தான் நினைச்சேன் நானே. புரியுது புரியுது. பட் இது ஒரு வகையான சந்தோஷமா இருக்கா? ஆமா, எனக்கு ஒண்ணு எனக்கு ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதனால வந்து பிரச்சனை இல்லை. இது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஒரு நம்ம ரேட் கார்டு வச்சுட்டோம், ஓகே 150 ரூபா வச்சுட்டோம், கொடுக்கறத கொடுங்கன்னா அது பரவாயில்ல. நீங்க பசங்க தானே, யூத்து தானே, அது ஆமா அது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். நான் ரேட் கார்டு பார்த்தேன், நானு ரொம்ப ரொம்ப அதிகமாலாம் இல்ல, ஓரளவுக்கு விலைவாசி ஏற்படுத்தி கொஞ்சம் இந்த கேஸ்னால ரொம்ப பிரச்சனை தான் போயிருக்கு. எப்படி சமாளிக்கிறீங்க? வேற என்ன பண்றது, கணக்கே பாக்குறது இல்லை. நான் எப்பவுமே பார்க்க மாட்டேன், வந்தாலும் சரி வரலன்னா சரி தொழில் பண்ணிக்கிட்டே போயிருக்கு. ஓகே. அதனால எனக்கு அதுல பெருசா பத்தி யோசிக்க மாட்டேன். என்னென்ன டேஸ்ல வந்து லீவு கடை? எங்க ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல வாரம் லீவ் இருக்கு. எனக்கு லீவ் கிடையாது. கடை எல்லா நாளும் உண்டு. இங்க ஹோம் டெலிவரி உண்டா? ஸ்விக்கி சொமேட்டோ இதெல்லாம் ஹோம் டெலிவரி உண்டு. ஓகே. கடை காலம்பரம் 11 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்களா? ஆமா, 11:30 கொடுக்குறது, 11:30 to 3:30. ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலை 11 o'clock ஒரு மணி, நைட் 11 வரைக்கும் இருக்கும். இப்போ மத்தியத்தில் இந்த கொரோனா வந்த பிறகு 11:30 to 3:30.
இருக்கும். அப்புறம் 3:30 6 வரைக்கும் க்ளோஸ். 6 ஓப்பன் பண்ணா 11:30 வரைக்கும் நைட். 11:30 வரைக்கும். ஓகே. கடையில வந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்களா? ஆமாம் உங்ககிட்ட? ஆமா எடுத்துக்கேன். அது சந்தோஷமா இருக்குல்ல சார்? எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். சூப்பர் சார், சூப்பர் சார். ஏன்னா கஸ்டமரோட பேசணும், என்ன ஊர்னு கேக்குறீங்க. ஸோ அது சகஜமான ஒரு உரையாடலுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தொழில். என்ன கொண்டு போக போறோம் போகும்போது நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா இருக்க வரைக்கும் முந்தைய தான். அப்புறம் என்ன கொண்டு போக போறோம்? அதனால எல்லாரும் கூட நான் பழகுவேன். சின்ன வயசு, பெரிய ஆளு, பணக்காரன், ஏழை, அது மாதிரி இல்லை, எல்லாரும் கூட பேசுவேன். ஓகே. ஏழையா இருந்தாலும் கம்மி வாங்கிக்குவேன். சரி பாவம் என்ன பண்றது, சரி பரவாயில்ல சாப்பிடுங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். சூப்பர் சார். சம்டைம்ஸ் சில கஸ்டமர்ஸ் நைட் டைம்ல ட்ரிங்க் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்பு. இப்போ வந்து அங்கே பாருங்கயா, அப்படியா? பொண்ணு பார்த்தீங்களா இல்லையா, வாமிட் விட்டு எடுத்துங்க. அப்புறம் லெமன் எடுத்து கொடுத்து நீ வரும்போது பண்ணேன். ஆமா லெமன் லெமன் கொடுத்தாங்க, லெமன் போட்டுட்டு தண்ணி எடுத்து வந்து சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன 17-18 வயசு தான் இருக்கும். ஓகே. இதெல்லாம் பார்த்து தானே இருக்கும். ஆனா அதை கிளீன் பண்றது இது நம்மளுக்கு தனி வேலை இல்லை. ஆமா இயற்கை என்ன பண்ண முடியும் தம்பி, காலம் கெட்டு போச்சு. ஆக்சுவலா ஒரு விஷயம் நான் இப்ப நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ட்ரிங்க் பண்ணிட்டு வரவங்கள இல்லைங்க வேணாம் வராதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் இல்ல, இருங்க லெமன் தரேன், அதுக்கு ஒரு மெனக்கடல் பண்ணுங்க. அதனாலதான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட். நம்ம ரெஸ்டாரண்ட் வராங்களோ இதுக்கெல்லாம் ஆட்கள் போடாம நீங்களே பண்றீங்களே. இருக்காங்க ஆளுங்க, கம்மியா இருக்காங்க, பிஸியா இருக்குல்ல. ஆமா. இந்த வேலை அந்த வேலைன்னு இல்லை, நான் எல்லா வேலையும் செய்வேன். செய்ய மாட்டேன், எல்லா வேலையும் செய்வேன். இதுல ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா ஒரு ஆள் வரல அப்படின்னா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்க தேவை, நம்மளே செஞ்சுக்கலாம். நானே செய்வேன். பரவாயில்ல. ஆமா நல்ல விஷயம். அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்க எதிர்பார்க்க மாட்டேன். அதனால நானே இறங்கி வேலை செய்வேன். பரவாயில்ல. ஏன்னா இவங்கள்ட்ட பேசும்போது எங்கேயுமே ஒரு நம்ம ஓனரு அவங்க லேபர் அப்படிங்கிற அந்த இது வச்சுக்கிட்டு இல்லை. நான் ஓனர் மாதிரி யூஸ்வலா பழக மாட்டேன். ஓகே. அவங்க அதே மாதிரி என்ன சாப்பிடுறாங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஆமா. ஏன்னா இது ரெண்ட், அது ஓன். இது ரெண்ட். இது ஆமா இது ரெண்ட். எத்தனை வருஷம் சொன்னீங்க? இது கிட்டத்தட்ட ஒரு 39 வருஷமா ரெண்ட் கொடுத்துருக்கு. 39 வருஷமா இது ரெண்ட்டுக்கு. ஆமா. அது வந்து ஓன் ஆயிருக்கு. பரவாயில்ல. ஆனா அங்க பெருசு ஓபன் பண்ணியும் இந்த ரெஸ்டாரண்ட் பழகிட்டு இல்லையா. இப்போ நீங்க வரீங்க, கஸ்டமர்ஸ் வராங்க, இப்போ அவங்க பசங்க வராங்க, அவங்க மருமக வராங்க, எல்லாரும் ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்கல்ல. ஆமா. பழகி பிடிச்சிருக்கேன். ஓகே. அதுல ஆமா. இப்போ வீட்டுல இருக்கிறத விட ஹோட்டல்ல தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஆமா. அதனால வந்து எல்லாரும் கூட பழகுறோம். ஓகே. அதனால பிடிச்சிருக்கு. எப்பவுமே நீங்க தான் இருக்கீங்க. ஆமா. இந்த கடையில தான் காலையில 11:30 வரைக்கும் இருப்பாங்க. ஓகே. பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும்போது வந்துருவேன். இங்க வந்துருவீங்க. ஏன்னா இங்கதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய நண்பர்கள்லாம். எப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு நம்ம வெளில தெரிய ஆரம்பிச்சிட்டோம், பசங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆயிட்டு எப்போ தெரிஞ்சு? வெள்ளிக்கிழமையிலேருந்து தெரிய ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ஆரம்பம் தான். இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் உங்களை சந்திக்கணும்பாங்க, உங்கள்ட்ட பேசணும்பாங்க. ரெண்டு விஷயம். ஒண்ணு, இந்த நீங்க ட்ரெண்ட் ஆயிட்டீங்க, அதை தாண்டி இந்த மனுஷன் எப்படிப்பா இயல்பாவே இருக்காரு. ஏன்னா பேசும்போது அவ்வளவு இயல்பா பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ள எதுவும் வச்சு பேசுற மாதிரி எனக்கு தெரியல. உள்ள வச்சு பேசி என்ன பண்ண போறோம்? ஆமா. உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசி என்ன பண்ண போறோம்? ஓகே. அதை மட்டும் கொஞ்ச நாள் நிம்மதியா வாழ்ந்து போவோம். கண்டிப்பா. சின்னவங்க, பெரியவங்க, பணக்காரன், ஏழை, இது என்ன தேவை இருக்கு? ஆமா. ஒண்ணுமே கிடையாது. நம்ம உழைப்பு இருந்தா கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம நினைக்கிறது சாதிக்கலாம். உழைப்பு தான் மூலதனம். என்ன தெரிஞ்சீங்கன்னா உழைப்பு தான் மூலதனம். நம்ம நாக்கு சுத்தமா இருக்கணும். வாங்குற இடத்துல, கொடுக்குற இடத்துல, இதெல்லாம் நம்ம ஒழுக்கமா இருந்தா நம்ம கடவுள் ஒரு இடத்துல நல்ல நிலைமை வச்சுவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கூட்டி கொடுக்கக்கூடாது, கூட்டி கொடுக்கக்கூடாது. இதுதான் நம்ம வேலை. என்ன கடவுளை நம்ம நல்ல நிலைமையில வச்சுக்குவார். நோயெல்லாம் வாழ் கொடுத்துக்கிறான்னு அதே பெரிய கோடி கணக்கில் சம்பாதிச்ச மாதிரி இல்லையா? ஆமா. அது எனக்கு இருக்கு. சூப்பர். அதாவது நிறைய கஸ்டமரை சந்திக்கிறீங்க. அப்ப நான் இந்த கேள்வி கேட்கலாமா? இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை உங்களுக்கு கத்து கொடுத்ததுலாம் என்ன? நான் முதல்ல பிரின்சிப்பா இருக்கேன். ஸோ இந்த பிசினஸ் வந்து எனக்கு உணவு கொடுத்தா இது உணவு தான் மருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உணவு மக்களை கொடுக்கும்போது சேட்டர்டேயா இருக்கும். சாப்பிட்டு சந்தோஷமா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்றதே பெரிய ஹாப்பி நியூஸ் தான். எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இங்க காலைல 10 மணிக்கு வந்துடும். 10 மணிக்கு வந்துடுவாங்க. 11 நீங்க போட்டு 11, 12 மணிக்கு எல்லாம் தந்தூர் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே. அது ஒரு 12:15 அப்படி கிடைக்கும். 12:15 கிடைச்சிடும். சூப்பர் சார். அந்த 12 அங்க
ஏறக்குறைய ஒரு 11:45 கிடைச்சிடும். 11:45 கிடைச்சிடும். நல்லா பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஏன் இந்த தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கலாம். போன்ல பேசும்போது குழந்தைங்களுக்கு சாப்பாடு அதுக்கான ஒரு மெனக்கடல் பண்றதா இருக்கட்டும், சகஜமா பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இது இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நடத்தி கொண்டு போங்க. ரொம்ப நன்றி. உங்க நேரத்தை எனக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். ஓகே. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. Meriba Paneer Soda. I trust Meriba.